திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சோழபுரம் அருகே ராஜாங்கநல்லூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் கோவி செழியன். கும்பகோணம் அரசினர் ஆடவர் கல்லூரியில் இளங்கலையும், சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இளங்கலை சட்டமும் படித்தார். பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ், முதுகலை சமூகவியல் ஆகியவற்றை முடித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் பேச்சு குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 2011, 2016, 2021 ஆகிய சட்டமன்ற தேர்தலில் திருவிடைமருதூர் தொகுதியில் களம் கண்டு வெற்றி பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இவர் தமிழக அரசு தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 2024 செப்டம்பர் 29ஆம் தேதி தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டது. இதில் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றார். இவருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலிலும் இவர் வெற்றி பெறுவார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர்.